Prepare for the TNPSC exams with Thinking Tamil. Success starts here. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற தலைப்பை பேஸ் பண்ணி ஒரு 75 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க, மொதல் கொஷின் என்னன்னு பார்க்கலாமா? முதல் கொஷின் பாருங்கள், இனிமையும் நீர்மையும் தமிழென ஆகும் அப்படிங்கிறது ஹெட்டிங். ஸோ இது இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாருங்கள், பிங்கல நிகண்டு அப்படிங்கிறது ஆன்சர். இனிமையும் நீர்மையும் தமிழென ஆகும். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கூற்று ஒன்று பார்த்திங்கன்னா, தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாக அமைந்துள்ளது. ஸோ தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. அந்த வளஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்போ ரெண்டு கூற்றுமே சரி. என்னென்ன எழுத்துக்கள்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இரண்டும் சரி அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து பூவின் 7 நிலைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பூக்கு எப்போவுமே அரும்பு தான் முதல்ல இருக்கும். அப்போ முதல்ல அரும்பு, அப்போ அதுக்கப்புறம் அதோட மொனை வந்து லைட்டாக மொட்டு விடும். அப்போ ரெண்டாவது மொட்டுன்னு வரும். அந்த மொட்டோட அந்த எஜ்ஜில் வந்து முனையில் ஒரு மாதிரி மழுங்கின மாதிரி ஏற்படும். அதை தான் முனைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பூ வந்து மலர ஆரம்பிக்கும், அதாவது விரிய ஆரம்பிக்கும். அதுக்கு மலர்னு பேர். அப்போ கொஞ்சம் வாடும், அதுக்கு அலர்னு பேர். பூ மரத்துலேருந்து கீழே விழுந்துடும், அதுக்கு வீன்னு பேர். அப்புறம் ஃபுல்லாகவே வாடிடும், அதுக்கு செம்மல்னு பேர். ஸோ இதான் வந்து வரிசை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வரிசையை கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இலக்கண நூல்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, இதெல்லாம் தொல்காப்பியமும் நன்னூலும் தான் இலக்கண நூல்கள் இல்லையா? அப்போ சங்க இலக்கியம்னா என்ன சொல்லுவீங்க? 8 தொகை 10 பாட்டு, இதுதான் என்ன சொல்லுவோம்? சங்க இலக்கியம்னு சொல்லுவோம். இப்போ அறநூல்கள்னு எடுத்துக்கிட்டால் திருக்குறள், நாலடியார். காப்பியம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. அப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ 1 2 3 4 அப்படிங்கிறது ஆன்சர் இல்லையா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஏன்னா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நாணல் என்பதன் இலை பெயர். நாணல் எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோகைன்னு சொல்லுவோம். நாணலோட இலை வந்து தோகை. சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், தமிழின் தொன்மை கருதி அதனை என்றும் உள்ள தென் தமிழ் என்று குறிப்பிட்டவர் யாருங்கிறது கொஸ்டின். தமிழின் தொன்மை கருதி என்றுமுள்ள தென் தமிழ் யாருடைய கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கம்பர் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ் சொற்களும் அவை முதலில் இடம்பெற்றுள்ள நூல்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் சூஸ் பண்ண எல்லாமே தொல்காப்பியத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. அதில் பர்டிகுலராக என்ன இயல்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஊர். இப்போ நம்ம ஊருக்கு போனால் நம்ம மனசே ஊரில் தானே இருக்கும் எப்போவுமே. அப்போ நம்ம மனசு ஃபுல்லாக ஊரில் தான் இருக்கும். அப்போ ஊர்னா அகம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அகத்திணையல். அடுத்து அன்பு. உங்களுக்கு கழவியல், கற்பியல்னு தெரியுமா? இந்த கற்பியல்னால் கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற காதல், கழவியல்னால் கல்யாணத்துக்கு முன்னாடி வர்ற காதல். அப்போ களவு அப்படிங்கிறது யார் மேலே அன்பு வச்சுருக்கோமோ அவங்க மேலே தான் வரும். அப்போ அன்புங்கிறது கழவியல் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தொல்காப்பியத்தில் கழவியல் அப்படிங்கிற அதிகாரத்தில் அன்புங்கிற வார்த்தை இருக்குது. இது நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம். அடுத்து உயிர். நம்ம ஊர்களில் இந்த கிழவிங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சாகவே சாக மாட்டாங்க, கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ உயிர் அப்படின்னா கிளவி ஆக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர் கிளவி ஆக்கம். புகழ். புகழ்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது, வேறு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். அப்போ புகழ் அப்படிங்கிறது வேற்றுமை இயல்னு வரும். புகழ்னா வேற்றுமை இயல். ஸோ எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இப்போ நமக்கு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று ஒன்று பாருங்கள், வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவதும் பேச்சு மொழி ஆகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வாயினால் பேசி இன்னொருத்தவங்க கேட்குறது தான் பேச்சு மொழி. இதை தான் முதல் நிலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதல்ல நம்ம எல்லோரும் பேசுவோம் இல்லையா? அடுத்து தான் எழுத ஆரம்பிப்போம். அப்போ கண்ணால் கண்டு உணரும் வரி வடிவம் அப்படிங்கிறது எழுத்து மொழியாகும். நம்ம கண்ணால் பார்த்து ஓ இதுதான் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க பாருங்கள், அதான் எழுத்து வடிவம். ஸோ இது வந்து மொழியோட 2வது நிலைன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். அப்போ கூற்று இரண்டுமே சரி. சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒலிப்பதினால் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல், படுத்தல், நவழ்தல், உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிதும் உளவாகும். இந்த வரிகள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நன்னூல் அப்படிங்கிறதான் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, எடுத்தல், படுத்தல், நவழ்தல், உழைப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிதும் உளவாகும். அடுத்து பாருங்கள், தமிழில் இடம்பெற்றுள்ள பேச்சு மொழிக்கு உலக வழக்கு என்றும் எழுத்து மொழிக்கு செய்யுள் வழக்கு என்றும் குறிப்பிடும் நூல் எது? பேச்சு மொழினா உலக வழக்கு, எழுத்து மொழினா செய்யுள் வழக்கு, தொல்காப்பியம் தான் சொல்லும். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் சொல்லியிருப்பார். சூப்பரான வார்த்தைகள்.
சொன்னது வந்து நம்ம பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பார். தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செந்தமிழை செழுந்தமிழாக செய்வதும் வேண்டும் சொல்லியிருப்பார். அடுத்து கண்ணெழுத்து படுத்த எனும் பல்பொதிந்து என்ற வரிகள் முதல் கடைச்சங்க காலத்தில் கண்ணெழுத்து இருந்ததை பற்றி சொல்லுது. அப்போ இந்த கண்ணெழுத்துங்கிற வார்த்தை எந்த நூலில் இடம் வச்சிருக்கு அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத ஆன்சர். சூப்பரில் சிலப்பதிகாரம் நோட் பண்ணிக்கோங்க. கண்ணெழுத்து படுத்த பல்பொதிந்துன்னு வரும். அடுத்து தமிழின் உருவமாற்றம் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது இதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிகளுக்கு பதிலாக இக்காலத்தில் இணை கொம்புகள் அப்படிங்கிறது தப்பு, துணைக்கால்கள் வரும். சரிங்களா? நெடிலை குறிக்கிறதுக்கு ஒற்றை புள்ளிகளுக்கு பதிலாக துணைக்காலை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஐகார உய்மையை குறிக்க எழுத்துக்களுக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிகளுக்கு பதிலாக துணைக்கால்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இணை கொம்புகளை யூஸ் பண்ணுறோம். ரெண்டையும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு இணையுமே தப்பு தான். இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். எழுதி வைக்க தான் ஞாபகம் இருக்கும். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? இன்னொரு வேணால் சொல்கிறேன். நெடிலை குறிக்க என்ன பண்ணணும்? இரட்டை கொம்பை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள். தமிழ் எழுத்துக்களில் எகர ஒகர எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை எழுத்து சீர்திருத்தம் மூலம் கலைந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எகர ஒகர வரிசையில் புள்ளிகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களை கலைஞ்சது யாருன்னா வீரமாமுனிவர் தான் கலைஞ்சிருப்பார். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவில் பல கிளைமொழிகள் பேசப்படுவதால் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னது யாருங்கிறது கொஸ்டின். மொழி காட்சி சாலைன்னு யார் சொல்லியிருப்பார்னா அகத்தியலிங்கம் தான் சொல்லியிருப்பார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொழி காட்சி சாலை அகத்தியலிங்கம். இப்போ அடுத்து வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புபடுத்தி வடமொழி அப்படின்னு முதல்ல பேர் வச்சது யாருங்கிறது கொஸ்டின். முதல்ல இந்த வடமொழின்னு பேர் வச்சது யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து வில்லியம் ஜோன்ஸ் தான் வச்சுருப்பாரு. வடமொழி அந்த ஞாபகம் வச்சுக்கணும். வில்லியம் ஜோன்ஸுக்கும் வேலை தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் கண்டறியப்பட்ட மொழிகள் திராவிட மொழியே. ஸோ மொகஞ்சதாரோ ஹரப்பாவில் கண்டுபிடிச்சோம்ல, அது எல்லாமே திராவிட மொழி தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஈராஸ் பாதிரியார் அப்படிங்கிறத ஆன்சர். மொகஞ்சதாரோ ஹரப்பாவில் கண்டுபிடிச்சது திராவிட மொழின்னு சொன்னது யார்? ஈராஸ் பாதிரியார். கீழ்கண்ட தென் திராவிட மொழிகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தென் திராவிட மொழிகளில் பொருந்தாது ஆப்ஷன் டி பாருங்கள். பெங்கோ அப்படிங்கிறது தான் பொருந்தாது. ஏன்னா இது வந்து நடு திராவிட மொழி. ஸோ மற்றது எல்லாமே தென் திராவிட மொழி தான். சரிங்களா? அடுத்து மூல திராவிட மொழியிலிருந்து முதலில் பிரிந்த மொழி, அதாவது திராவிட மொழியிலேருந்து ஃபஸ்ட்டு பிரிந்து வந்த மொழி எது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து துளு அப்படிங்கிறத ஆன்சர். துளு தான் முதல்ல பிரிஞ்சு வந்திருக்கும். சரிங்களா? அடுத்து ஒரு சிம்பிளான பொறுத்துக. கண்ணு அப்படிங்கிறது எந்த மொழிச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடகுல வரும். ரெட்டச்சொல்லி இன்னும் வச்சு நூ வந்துச்சுன்னா குடகு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கென் அப்படின்னா குரூக்கில் வரும். கென்கிறது குரூக்கில் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கென்னா குறுக். அடுத்து இந்த கென், அதாவது 3 சொல்லி இன் வச்ச கென்னா பர்ஜின்னு வரும். பர்ஜின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொன்னா தோடான்னு வரும். ஸோ எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. சின்னதாக ஏற்றிக்கிங்க. கண்ணுனா குடகு, கென்னா குரூக், கென்னா பர்ஜி, கொன்னா தோடான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அடுத்து பாருங்கள். ஈரெண்டு, அதாவது திராவிட மொழியில் எம்மொழியில் 2 என்பது இவ்வாறு அழைக்கப்படுது. ஸோ ரெண்டுங்கிறத ஈரெண்டுன்னு எந்த மொழியில் சொல்கிறோம் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள். மலையாளம், அதெல்லாம் இன்னொரு மொழியும் இருக்குது, தெலுங்கு. அப்போ 2 மொழியிலையுமே 2 அப்படிங்கிறத ரெண்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏ மற்றும் பி அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள். கன்னட மொழியின் இலக்கண நூலான கவிராஜ மார்க்கம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? கவிராஜ மார்க்கம் எந்த நூற்றாண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 9ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறத ஆன்சர். கன்னட மொழியின் இலக்கண நூலான கவிராஜ மார்க்கம் 9ஆம் நூற்றாண்டு. எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்துள்ள தொன்மொழியே தமிழ் ஒன்றே. அதாவது எல்லாமே எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு தொன்மையான மொழி தமிழ் மட்டும்தாங்க அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வள்ளலார் தான் சொல்லியிருப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க, வள்ளலார். அடுத்து தமிழ் மொழி. சரிங்களா? தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள், தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்ததுன்னு சொல்லியிருப்பார். அதாவது தமிழ்ங்கிறது ஒரு அழகான வெள்ளித்தட்டுங்க, திருக்குறளுங்கிறது அது மேலே வச்சுருக்கக்கூடிய தங்க ஆப்பிள்ங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். யாருன்னா க்ரௌல் சொல்லியிருப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ரௌல் அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? மின்னோர் தனியாளி வெங்கதிரோன் என்றென்னை நன்றே ரிஷா தமிழ் அப்படிங்கிறார். ஸோ சூப்பரான வரிகளில் மின்னோர் தனியாளி வெண்கதிரோன் என்றென்னை நன்றே ரியா தமிழ், நன்றறியா தமிழ்னு வரும். அதில் தப்பாக இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து தண்டி அலங்காரத்தோட வரிகள். சரிங்களா? மின்னோர் தனியாளி வெங்கதிரோன் என்றென்னை நன்றோ அறியா தமிழ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து தண்டி அலங்காரத்தோட வரிகள். தமிழ் பிற மொழியின் துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி
தழைத்தோங்கவும் செய்யும். அதாவது மற்ற மொழிங்க ஹெல்ப் இல்லாமல் தனித்து இயங்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் தழைத்தோங்கவும் செய்யக்கூடியது அப்படின்னு யார் சொல்லியிருப்பான்னா கால்டுவெல் தான் சொல்லியிருப்பார். ரொம்ப சிம்பிளான வரிகள், இதெல்லாம் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. கால்டுவெல் எல்லா சொல்லும், அதாவது தமிழில் இருக்கக்கூடிய எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்குது, அதான் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு சொல்லியிருப்பார். யாருன்னா தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். தமிழில் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே யார்? தொல்காப்பியர். வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழின்னு சொல்லியிருப்பார். உயிர்மொழி அது உயர்மொழி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீரு அப்படின்னா பாவலர் ஏறுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். இப்போ அடுத்து பாருங்கள், தமிழ் மொழியானது திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்கிறது. அது பிராகுய் முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக திகழ்கிறதுன்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். தமிழ் வந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் இதுக்கெல்லாம் தாய்மொழி. வடமொழியான பிராகுய்க்கும் தாய்மொழியாக தமிழ் தான்ப்பா இருக்குது அப்படின்னு யார் சொல்லியிருப்பான்னா கால்டுவெல் சொல்லியிருப்பார். நோட் பண்ணிக்கோங்க, கால்டுவெல். அடுத்து தமிழ் மொழி அளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லைங்கிறாரு. தமிழ் மொழி அளவுக்கு ஒரு பெரிய இலக்கிய அமைப்பு வந்து வேறு எந்த மொழியிலும் இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருப்பார்னா நம்ம கபில் ஸ்வலமில் தான் சொல்லியிருப்பார். நோட் பண்ணிக்கோங்க, கபில் ஸ்வலமில். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது அப்படின்னு சொன்னது யாருங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து முனைவர் எமினோ அப்படிங்கிறத ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் சொல்லுதுன்னு யார் சொல்லியிருப்பா? எமினோ சொல்லியிருப்பார். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் பரிதிமார் கலைஞர் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரையை வெளியிட்ட ஆண்டு எது? ஸோ எந்த வருஷம் வந்து உயர்தனி செம்மொழிங்கிற கட்டுரையை ரிலீஸ் பண்ணாருங்கிறது கொஸ்டின். 1901 அப்படிங்கிறத ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு தமிழின் தொன்மையை குறிப்பிடும் நூல் எதுங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிறத ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூற்றக்குடி. அடுத்து, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து என்ற பாடல் வரிகள் இயற்றியவர் யார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பணம் பாரனார் அப்படிங்கிறத ஆன்சர். இவர் வந்து தொல்காப்பிய பாயிரத்தை எழுதியிருப்பார். அது இல்லாமல் தமிழ்நாட்டோட எல்லையை பற்றி சொல்லியிருப்பார். நோட் பண்ணிக்கோங்க, பணம் பாரனார். வடவேங்கடம் தென்குமரை ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து. சாத்துவன் வணிகம் செய்ய கடல் கடந்து சென்றான் என்பதை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படிங்கிறது கொஸ்டின். சாத்துவன் வணிகம் செய்யறதுக்காக கடல் கடந்து போனான்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை அப்படிங்கிறத ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, மணிமேகலை. அடுத்து, தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள நாடுகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் எல்லாமே உண்டு. இது வந்து மொரிஷியஸ் மட்டும் கிடையாது. அப்போது மொரிஷியஸ் தான் பொருந்தாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது எந்த நாளில் ஆட்சி மொழி இருக்குது? இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர். அடுத்து, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழேன்னு சொல்லியிருப்பார். இந்த காலம் உருவாகிறதுக்கு முன்னாடியே தமிழ் உருவாயிடுச்சு, எந்த காலமும் அது நிலையாக இருக்கவும் செய்யுதுன்னு சொல்லியிருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பி, தமிழன்பன் அப்படிங்கிறத ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, தமிழன்பன். யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழியைப் போல இனிதாவது எங்கும் காணோம்னு சொல்லியிருப்பார். ஏன்னா இவருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும், எல்லா லாங்குவேஜும் படிச்சுட்டு தமிழ் மாதிரி ஒன்று பார்த்ததே இல்லைங்கிறார். யாருன்னா பாரதியார் தான் சொல்லியிருப்பார். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இப்போ அடுத்து பாருங்கள், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதனின் கருதினை ஆயின் அப்படிங்கிறார். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டத்தில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலில் தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பாங்க. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதனின் கருதினை ஆயின் வந்திருக்கும். சரிங்களா? சிலப்பதிகாரம், காண்டம் பார்த்துக்கோங்க, வஞ்சிகாண்டம். அடுத்து கமுகு, அந்த கமுகோட இலை பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கமுகுனா பாக்கு, பாக்குக்கு வந்து கூந்தல் அப்படிங்கிறது அந்த இலையோட பேர். கமுகு கூந்தல்னு வரும். சரிங்களா? அடுத்து, என்ப, என்மனார் போன்ற சொற்கள் இடம்பெற்றுள்ள தமிழ் இலக்கணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்த தொல்காப்பியம் தான். ஏன்னா தொல்காப்பியம் டைம்லேயே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது தொல்காப்பியத்துக்கு முன்னாடி இலக்கணம், அதாவது இலக்கணம் இலக்கியம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று. அடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துக. இப்போ வேளாண்மைன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ வேளாண்மைங்கிற வார்த்தை எந்தெந்த நூலெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலித்தொகையிலையும் திருக்குறளையும் இருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண்மை பண்ணுறவங்க தான் களி சாப்பிடுவாங்க ஞாபகம் வச்சுப்பேன். அப்போ வேளாண்மை களி, அவங்கள திருன்னு மரியாதையாக சொல்லணும். அப்போ திருக்குறளையும் இருக்குது. அப்போ உழவர்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் தெனை விதைப்பாங்க. அப்போ உழவர் இங்கே தெனை விதைப்பாங்க, நற்றிணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உழவர் தெனை விதைப்பாங்க, ஸோ நற்றிணை.
பாம்பு, இந்த அனிமல்ஸ் பேர் எல்லாமே குறுந்தொகையில் தான் வரும். அப்போ பாம்பு குறுந்தொகை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளத்தை நம்ம கையால் அடைக்க முடியுமா? அடைக்க முடியாது, ஏன்னா அது 10 இல்லையா? அப்போ 10 பதிற்று 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ வேளாண்மை, கழித்தொகை, திருக்குறள், உழவர், நற்றிணை, பாம்பு குறுந்தொகை, வெள்ளம் 10 பதிற்று 10. அடுத்து பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் ஆகியவையும் மொழியே அப்படின்னு கொடுத்துருப்பார். யாருன்னா வரதராஜனார் சொல்லியிருப்பார். பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் கருதப்படும் மொழி, இவையே அன்றி வேறு நிலை மொழிகளும் உண்டு. எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் ஆகியவையும் மொழியேன்னு யார் சொல்லியிருப்பா? வரதராஜனார் சொல்லியிருப்பார். இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ஒரு சின்ன லைன் மட்டும் கொடுத்துட்டு யாருன்னு கேட்டுருவான். அடுத்து எளிய நிலையில் தமிழ் நூல்கள் எழுதுதல் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் சொல்லியிருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பார். நோட் பண்ணிக்கோங்க. எளிய நடையில், அதாவது எல்லா மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் தமிழ் நூல்கள் எழுதணும்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. 2 கூற்று இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். சேரமண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகள் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. அப்போ வட்டெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 8, 11 கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. அது சோழர்கள் கிடையாது, சேரர்களும் பாண்டியர்களோட காலத்தில் தான் இருந்திருக்கும். அப்போ இந்த கூற்று சரிதான். கூற்று 2 பாருங்கள். முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் என்ன கிடச்சிருக்கும்? தமிழ் எழுத்துக்கள் கிடச்சிருக்கும். அப்போ தமிழ் எழுத்துக்கள் யாருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன். சரிங்களா? எத்தனை நூற்றாண்டு? 11ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ 2மே கரெக்டு தான். அப்போ 2ம் சரின்னு போட்டுக்கலாம்ல? ஓகே, பார்த்துக்கோங்க. மேலே 8 to 11, கீழே 11ஆம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அவுகார உயிர்மை எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களுக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் டேஸ் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 புள்ளி வச்சுட்டு இருந்தாங்க அவுகாரத்தில், அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்ருக்கோம்? கொம்புக்காலை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இரட்டை புள்ளிகளுக்கு பதிலாக கொம்புக்காலை பயன்படுத்திகிட்ருக்கோம். அடுத்து திராவிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் மற்றும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல திராவிடம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தின யாருன்னா குமரில பட்டர் பயன்படுத்தியிருப்பார். பயன்பாட்டு கொண்டு வந்தவர் யாருன்னா கால்டுவேல் கொண்டு வந்திருப்பார். முதல்ல பயன்படுத்தினது குமரில பட்டர், பயன்பாட்டு கொண்டு வந்தது கால்டுவேல். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்று கருத்தை முதல்ல சொன்னது. இதுங்க எல்லாமே ஒரு தனி மொழி குடும்பம்ப்பா, இதெல்லாம் வடமொழி கிடையாது, இதெல்லாம் தனி மொழி குடும்பம் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார். யார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு அந்த எல்லையை செட் பண்ணாரா? ஸோ ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் தான் சொல்லியிருப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு இல்லு வரும், போடாமட்டிருக்காங்க. ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். சரிங்களா? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் ஒரு தனி மொழி குடும்பத்தை சேர்ந்ததுன்னு சொல்லியிருப்பார். இப்போ அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட வட திராவிட மொழிகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. வட திராவிட மொழிகளில் பொருந்தாது எதுன்னு சொல்லணும். ஸோ இதுக்கான ஆன்சர் கொரகா அப்படிங்கிறது ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, கொரகா. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழி, இந்தியாவுக்கு வெளியில் இந்த மொழி பேசுகிறாங்க, எந்த மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராகுயி அப்படிங்கிறது ஆன்சர். பிராகுயி இந்தியாவுக்கு வெளியே பேசப்படும் ஒரே ஒரு திராவிட மொழி. இப்போ அடுத்து பாருங்கள். 3 அப்படிங்கிறது என்னென்ன மொழியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3, அதாவது இந்த 3 சொல்லி இன் போட்டு நூ போட்டுருந்துச்சுன்னா மலையாளம். சரிங்களா? இந்த 3 மலையாளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூடு, இந்த தெலுங்கு பேசுகிறதா மூடுறா அப்படின்னு சொன்னோம். அப்போ மூடு அப்படின்னா தெலுங்கு, அது நேராக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கன்னடக்காரங்க பார்த்துருக்கீங்களா, நமக்கு தண்ணியே கொடுக்க மாட்டேங்காங்கல்ல. ஸோ அவங்கள என்ன பண்ணுவோம்? முறைப்போன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முரு கன்னடம். அப்போ மூஞ்ச பாரு, ஒரே மூஞ்சி ஃபுல்லாக ஒளிவிட்டே இருக்குது. அப்போ மூஞ்சி துளு ஞாபகம் வச்சுக்கோங்க, துளு. சரிங்களா? ஸோ எல்லாம் வருஷம்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அடுத்து பாருங்கள். 100 திராவிட மொழிகளின் எம்மொழியில் 100 என்பது இவ்வாறு அழைக்கப்படுது. இந்த 100 எந்த மொழியில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 மொழியில் இருக்கும். ஒன்று தெலுங்கு, இன்னொன்று கன்னடம். தெலுங்கு கன்னடத்தில் 100க்கு இந்த ரே தான் போட்டுட்ருக்காங்க. நம்ம இந்த ரூ போடுவோமா, அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த ரே போட்டுட்ருக்காங்க. சரிங்களா? தெலுங்கு கன்னடம். அடுத்து 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தெலுங்கு இலக்கணத்தை பற்றி குறிப்பிடும் நூல் எது? ஸோ தெலுங்கு இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆந்திரா பாசபுஜனம் அப்படிங்கிறது ஆன்சர். ஆந்திரா பாசபுஜனம் 11ஆம் நூற்றாண்டு. அடுத்து ஓங்களிடை துயர்ந்த தளவிளங்கி எங்கொழுநீர் ஞாழ திருளகற்றும் இந்த மேற்கோள் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஓங்களிடை உயர்ந்த தள விளங்கி எங்கொழுநீர் ஞாழ திருளகற்றும் அப்படிங்கிற இந்த வரிகள் தண்டி அலங்காரத்தில் இடம்பெற்றிருக்கும். தண்டி அலங்காரம் நோட் பண்ணிக்கோங்க. திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் சொல்லியிருப்பார். திருத்து அதுவும் தீலே வரும். திருத்து இங்கே பருத்தின்னு வரும். தீ வருதா? திருத்திய பருதிமார் கலைஞர். திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகம்னா பருதிமார் கலைஞர்னு சொல்லிடணும். தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய
செல்வங்களை பெற்றிருக்கும் மொழின்னு யார் சொல்லியிருப்பான்னு கேட்டிருப்பாங்க. பண்பட்ட மொழி, அதில் பண்பட்ட இட்டுட்ட 2 வருதா, இல்லை பாருங்கள் இல்ல வருதா, மேக்ஸ் முல்லர் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? லெமூரியா பகுதியில் வாழ்ந்த தமிழர் தான் உலக நாகரிகத்திற்கே வித்திட்டவர்கள். லெமூரியாவில் வாழ்ந்த தமிழர்கள் தான் உலக நாகரிகத்தோட ஸ்டார்டிங்னு சொல்லியிருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்கல் சொல்லியிருப்பார். லெமூரியாவில் வாழ்ந்த தமிழர்கள் தான் உலக நாகரிகத்தை வித்திட்டவங்க யார் சொல்லியிருப்பா? ஹெக்கல். ஒரு காலத்தில் உலகில் ஒரே ஒரு மொழி தான், அதுவும் நாம் அனைவரும் பயன்படுத்தி உள்ளோம்னு சொல்லியிருக்காரு. ஒரு காலத்தில் உலகத்தில் ஒரே ஒரு மொழி தான் இருந்துச்சு, அது தமிழ் தான். அதை தான் நம்ம எல்லோரும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த ஒரே மொழி தமிழ் தான் யார் சொல்லியிருப்பான்னா அலெக்ஸ் கொலையர் சொல்லியிருப்பார். அலெக்ஸ் கொலையர் ஃபஸ்ட்டு தமிழ் மட்டும்தான் இருந்துச்சு. யார் சொல்லியிருப்பா? அலெக்ஸ் கொலையர். தமிழன கிளவியும் அதேனோ ரட்சே அப்படிங்கிறார். தமிழன கிளவியும் அதேனோ ரட்சே. ஸோ இந்த வரிகள் வந்து எந்த பாடலில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியத்தில் இருக்கும். சரிங்களா? தமிழன கிளவியும் அதேனோ ரட்சே இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். அடுத்து மறுபடியும் அந்த வார்த்தைங்க கொடுத்துட்டாங்க, நம்ம எந்த நூல்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாமே தொல்காப்பியத்தோட வார்த்தைங்க தான். ஸோ இந்த உலகம் ஃபுல்லாகவே கிளவிங்க தான் இருக்காங்க. அப்போ உலகம் அப்படிங்கிறது கிளவிங்க தான் இருப்பாங்க. ஸோ கிளவி யாக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லு, வீட்டை விட்டு வெளியே செல்லுடா அப்படின்னா வெளியில் போடாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த செல்லு வராது. செல்லுனா புறம் போ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செல் அப்படின்னா புறத்திணை எள். ஒளி, யார் அடிக்கடி இந்த ஒளிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவா அப்படின்னா நமக்கு தெரியும்ல. யார் யூஸ் பண்ணுவா? கிழவிங்க தானே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கிளவியாக்கம். ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு அர்த்தம். டேய் முடுறா அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அப்போ என்னது? வினை தானே. முடினா வினைன்னு அர்த்தம். சரிங்களா? முடி வினை. அடுத்து பாருங்கள், அப்போ எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ 1 2 3 4 சரிங்கிறத ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஈராஸ் பாதிரியார் கூற்றின்படி தமிழில் இருந்து தான் திராவிடம் என்ற சொல் உருவானது என்பதற்கு ஏற்ற சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க. முதல் இதே கரெக்டு தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லகரம் வந்து அகரம் சேர்ந்து லாவாக மாறும், தமிழான்னு மாறும். இப்போ அந்த லகரமே இந்த லகரமாக மாறிடுச்சு. சரிங்களா? இந்த வள்ளின லகரமாக மாறிட்டு அது இந்த லகரம் வரும். அதே மாதிரி இப்போ இந்த தே வந்து மாறுது, ட்ரான் மாறுது, ட்ரமிழா. அடுத்து இட்ரமிழன்னு மாறுது. அப்புறம் இத்து வந்துது, திராவிட. அப்புறம் கடைசியாக திராவிடன் வருது. தமிழா, இந்த தமிழா, அப்புறம் ட்ரமிழ, இட்ரமிழ, திராவிட, திராவிடான்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து முதல் அந்த வரிசை. நோட் பண்ணிக்கோங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் தென்னிந்திய மொழிகள் என்று பேரிட்டது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தென்னிந்திய மொழிகள்னு ஒருத்தர் பேர் வச்சுருப்பார். யாருங்கிறது கொஸ்டின். ஸோ ஃப்ரான்சிஸ் எலிஸ் தான் வச்சுருப்பார். சரிங்களா? முதல்ல தென்னிந்திய மொழிகள் பேர் வச்சது யார்? ஃப்ரான்சிஸ் எலிஸ். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திராவிட மொழிகளை திருத்திய திராவிட மொழிகள், திருந்தாத திராவிட மொழிகள் அப்படின்னு 2ஆக பிரித்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். திருத்திய திராவிட மொழிகள், திருந்தாத திராவிட மொழிகள். கால்டுவெல் தான் பிரிச்சிருப்பார். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள். கண்ணு எனும் அடிச்சொல் இடம்பெற்றுள்ள திராவிட மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே 3 சொல்லின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணு அப்படின்னு எந்த நூல்னா மலையாளம் மற்றும் கன்னடத்தில் தான் என்ன சொல்லுவாங்க? கண்ணுங்கிறத கண்ணு அப்படி சொல்லுவாங்க. இந்த இது 3 சொல்லின்னு வரும். நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே 3 சொல்லினும். நூ. சரிங்களா? மலையாளம், கன்னடம். அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் ஏ மற்றும் பி அப்படிங்கிறத ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 4 எனும் அடிச்சொல் இடம்பெற்றுள்ள திராவிட மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 இந்த லூ வந்து 2 மொழியில் இருக்கும். ஒன்று வந்து கன்னடம், இன்னொன்று வந்து தூளுல. அப்போ 4 அப்படிங்கிறது 4 தூளு அண்ட் கன்னடம். 4 இந்த லூ வந்துச்சுன்னா கன்னடம், தூளு 2 லாங்குவேஜில் இருக்குது. மலையாள இலக்கணத்தை பற்றி குறிப்பிடும் லீலா திலகம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? அப்போ மலையாள இலக்கணத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா லீலா திலகம். இது எந்த நூற்றாண்டுனா 15வது நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 15. தமிழ் இலக்கணங்கள் படிக்க படிக்க இன்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னது யார்? பெரும்பாலும் வயசானவங்களை பார்த்தீங்களா ஒரே விஷயம் திருப்பி படிப்பாங்க. அப்போ கிழவங்க தான் படிச்சுட்டே இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிழட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழடு தான் திருப்பி படிப்பாங்க. அப்போ படிக்க படிக்க இன்பத்தை உண்டாக்கும் யார்? கிழட்டு. அடுத்து மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். 1918 கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க? 1918. அடுத்து பக்ருலி ஆற்றுடன் பன்மகை அடுத்து குமரிகொடு கொடுங்கடல் கொள்க. பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்க இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுங்கிறது கொஸ்டின். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது ஆன்சர். ஏன்னா இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. நீங்கள் நிறைய தடவை படிச்சிருப்பீங்க இல்லையா? பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுத்து அப்படின்னா சிலப்பதிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டிற்குரிய அந்த மொழி தமிழ்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். உலகத்திலேயே ஒரே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்தின நாடு எதுனா மலேசியா. அந்த மொழி எது? தமிழ் அப்படின்னு சொன்னது பன்மொழி புலவரான அப்பாதுரையார் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று தமிழின் சிறப்பையும் தமிழ் குடியின் சிறப்பையும் பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு நமக்கு தெரியும். புறப்புற வெண்பா மாலை. அதை எழுதினது யார்? அய்யலி நாதனார் அவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்
சி தான் ஆன்சர். இப்போ அடுத்து தமிழன் என்ற சொல் முதல்ல இடம்பெற்றுள்ள நூல். தமிழன்கிறது முதல்ல எந்த நூலில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அப்பர் தேவாரத்தில் தான் இருக்கும். தமிழன் என்ற சொல் முதல் இடம்பெற்றுள்ள நூல் இது அப்பர் தேவாரம். அடுத்து மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்று கருதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மால்தோ, தோடா, கோண்டி இதெல்லாம் சேர்த்து தமிழியன் பேர் வச்சுட்டு இவ ஆரிய முறையிலேருந்து வேறுபட்டுன்னு சொன்னது யாருன்னா ஹோக்கன் தான் சொல்லியிருப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோக்கன். அடுத்து கீழ்கண்ட கால்டுவெலால் வரையறுக்கப்பட்ட திருந்திய திராவிட மொழிகளில் பொருந்தாது எது? ஏன்னா கால்டுவெலா 2 வச்சுருந்தார். திருந்திய திராவிட மொழி, திருந்தாத திராவிட மொழின்னு வச்சுருந்தார். ஸோ இதில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூக் மட்டும்தான் பொருந்தாது. மீது எல்லாமே உண்டு. மலையாளம், குடகு, தூளு, இந்த முக்கியமான திராவிட மொழிகள் ஒரு 5 உண்டுல்ல, அது எல்லாமே உண்டு. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா குடகும் தூளும் மட்டும் வரும். சூப்பரில். சரி, ஓகே, தேங்க்யூ.